நாம் எல்லாரும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தேடலோட ஏதோ ஒரு ஓட்டத்தில் ஓடிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? சில நேரங்களில் எவ்வளவுதான் உழைச்சாலும் மனசில் ஒரு நிம்மதி இருக்காது. ஏதோ ஒரு பயம் இருக்கும், ஒரு கவலை இருக்கும். நாம் நினைச்சது நடக்குமா, நமக்கு யாராவது கெடுதல் பண்ணிடுவாங்களோ அப்படின்னு ஒரு நெகட்டிவ் தாட் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட எல்லா கவலைகளையும் தூக்கி போட்டுட்டு மனசுக்குள்ள ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவ் எனர்ஜியையும் தைரியத்தையும் கொண்டு வர ஒரு சூப்பர் ரகசியத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த மந்திரம் சிவ மந்திரம் சாதாரண வார்த்தைகள் கிடையாதுங்க. இது நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய பவர்ஃபுல் டூல். நம்ம முன்னோர்களும் சித்தர்களும் சும்மா எதையும் சொல்லிக்கிட்டு போகலை. இந்த மந்திரத்துக்கு பின்னாடி ஒரு சூப்பரான சயின்ஸ் இருக்குது. நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் நமக்கு தெரியாமலேயே நிறைய நெகட்டிவ் வைப்ஸ், பொறாமை, தீய எண்ணங்கள் அப்படின்னு நம்மளை சுற்றி இருக்குது. சில சமயம் மற்றவங்க செய்கிற கெட்ட விஷயங்கள் கூட நம்மளை பாதிக்கலாம். ஆனால் இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் காலையில் எந்திரிச்சு மனசை சுத்தமாக வச்சுக்கிட்டு கிழக்கு பக்கமாக பார்த்து உட்காந்து வெறும் 12 தடவை சொன்னால் போதும். உங்கள் உடம்பை சுற்றி ஒரு ஸ்ட்ராங்கான பாதுகாப்பு வளையம் உருவாகிடும். எந்த ஒரு கெட்ட சக்தியும் தீய மந்திரங்களும் உங்களை நெருங்கவே முடியாது. அப்படியே வந்தாலும் கூட அது தானாக ஓடி போயிடும். கிழக்கு திசைங்கிறது சூரியன் உதிக்கிற திசை. அது எப்போவுமே ஒரு புது ஆரம்பத்தையும் பாசிட்டிவ் எனர்ஜியையும் கொடுக்கும். அதனால்தான் அந்த பக்கமாக உட்கார்ந்து சொல்லணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மந்திரத்தோட வரிகளை கவனித்து பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளவோ பெரிய விஷயம் ஒளிஞ்சிருக்குதுன்னு புரியும். எடுத்த உடனே ஓம் ஓம்காராய நமசிவாயன்னு ஆரம்பிக்குது. இந்த பிரபஞ்சத்தோட முதல் ஒளியான ஓம்கார வடிவமாக இருக்கிற சிவபெருமானே நம்ம கும்பிடுறோம். அதுக்கப்புறம் வர 5 வரிகள் ரொம்ப முக்கியம். ஓம் நகாராயா மகாராயா சிகாராயா வகாராயா யகாராயா அப்படின்னு தனித்தனியாக வருது பார்த்தீங்களா? இது வேறு எதுவும் இல்லைங்க. நம்ம உலகத்தை இயக்கிற நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அப்படின்ற பஞ்சபூதங்களோட ரகசியம்தான் இது. நம்ம உடம்பும் இந்த 5 விஷயத்தால் தான் ஆனது. இந்த மந்திரத்தை நம்ம உச்சரிக்கும் போது நம்ம உடம்பில் இருக்கிற அந்த பஞ்சபூதங்களும் பிரபஞ்சத்தில் இருக்கிற பஞ்சபூதங்களும் கரெக்டாக சிங்காகி வேலை செய்ய ஆரம்பிக்கும். எப்போ நம்ம உடம்பில் இந்த எனர்ஜி கரெக்டாக பேலன்ஸ் ஆகுதோ அப்போவே நமக்கு எந்த நோயும் வராது. மனசும் ரொம்ப தெளிவாக இருக்கும். அடுத்ததாக வர வரிகள் பாருங்கள். ஓம் நம ஸ்ரீ குருதேவாய பரமபுருஷாய சர்வதேவதா வசீகராய அப்படின்னு முடியுது. நமக்கு நல்ல வழியே காட்டுற குருவாகவும் இந்த உலகத்தையே காக்கிற இறைவனாகவும் இருக்கிற சிவபெருமானை நாம் அப்படியே சரணடைகிறோம். இந்த மந்திரத்தை முழு நம்பிக்கையோடு சொல்கிறவங்களுக்கு எல்லா தேவதைகளும் வசமாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வசமாகிறதுனா ஏதோ அடிமையாக்குறதுன்னு அப்படி கிடையாதுங்க. பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா நல்ல சக்திகளும் பாசிட்டிவ் எனர்ஜியும் உங்களுக்கு ஃபேவராக மாறும். உங்களுக்கு எப்போவும் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். நம்ம வாழ்க்கையில் வர பண கஷ்டம், பிஸ்னஸ் நஷ்டம், குடும்பத்தில் இருக்கிற சண்டை சச்சரவு எல்லா கஷ்டத்தையும் இது வேரோடே அழிச்சிடும். இந்த மந்திரத்தின் கடைசியாக சர்வாரிஷ்ட விநாசாய சர்வ துர்மந்திர சேதனாய திரிலோக்கிய வசமானிய சுவாகா அப்படின்னு வருது. அரிஷ்டம் அப்படின்னா நமக்கு வர ஆபத்துகள், கெட்ட நேரங்கள்னு அர்த்தம். அதை மொத்தமாக விநாசம் பண்ணிடும், அதாவது அழிச்சிடும். அதே மாதிரி யாராவது நமக்கு கெட்டது நினச்சி செய்வினை வச்சுருந்தாலோ இல்லை தீய மந்திரங்கள் மூலமாக நம்மளை அழிக்க நினைச்சாலோ அது எல்லாத்தையும் அப்படியே பிரேக் பண்ணி தூளாக்கி விரட்டக்கூடிய பவர் இந்த மந்திரத்துக்கு இருக்குது. 3 உலகத்திலேயும் நமக்கு தேவையான அமைதியையும் வெற்றியையும் கொடுத்து நம்மளை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரும். கடைசியாக ஓம் நமசிவாயா வாழ்க அப்படின்னு சொல்லி அந்த சிவநாமத்தோட பெருமையை மனசார வாழ்த்தி நாம் முடிச்சுக்கிறோம் இந்த மந்திரம். இவ்வளவு மகிமை வாய்ந்த இந்த மந்திரத்தை கடமைக்குன்னு படிக்காமல் தினமும் உங்கள் வீட்டில் ஒரு விளக்கு ஏற்றி வச்சு ஒரு நம்பிக்கையோடு சொல்லி பாருங்க. தொடர்ந்து ஒரு 48 நாள், அதாவது ஒரு மண்டலம் நீங்கள் இதை செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற மேஜிக்கை நீங்களே கண்கூட பார்ப்பீங்க. வீட்டில் இருக்கிற பண பற்றாக்குறை நீங்கும், கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை வரும், பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. எல்லாவற்றையும் விட முக்கியமாக உங்கள் மனசில் ஒரு பெரிய தைரியமும் நிம்மதியும் வந்துடும்.
இறை நம்பிக்கைங்கிறது ஏதோ பயந்துட்டு கும்பிடுறது இல்ல. நமக்குள்ள இருக்கிற பவரை நாமளே தெரிஞ்சுக்கிறது தான். அதுக்கு இந்த சிவமந்திரம் ஒரு சூப்பரான வழியா இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. நான் ட்ரை பண்ணி பலன் அடைஞ்சுட்டேன். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய.